ராஜி என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வீட்டில் இருக்க யார் சொல் பேச்சையும் கேட்காம அங்கேருந்து கிளம்பி போக கதிர் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்குறாங்க. அந்த பொண்ணை இருக்கடா தனியாக அனுப்பி வச்சுன்னு சொல்லி கேட்க ராஜி மேலே இருக்க கோவத்தால் கதிர் கூட போகாமல் விட்டுறாங்க. வீட்டில் இருக்க யாருக்குமே இதை பிடிக்கவும் இல்லை. மீனா வந்துட்டு ராஜிக்கு கால் பண்ணி பேசவும் செய்கிறாங்க. ராஜி வந்துட்டு சென்னை போய் ரீச் ஆனதும் அதுக்கு பிறகு அவங்க போட்டியில் பேர் கொடுக்கறதுக்காக போனதும் எல்லாத்தையுமே இங்கே விவரங்களை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. மீனாவுக்கும் ரொம்ப பயமாக தான் இருக்கும். அவள் தனியாக போனதான் எனக்கும் பிடிக்கலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடி ஆச்சு பேசினே அவகிட்டன்னு சொல்லி கோமதி கேட்க பேசினதை அவள் சென்னைக்கு போயிட்டதா தான் சொன்னான்னு சொல்லும்போது டே கதிர் நீ ஃபோன் பண்ணியான்னு சொல்லி கேட்க இல்லைம்மா நான் எதுவும் ஃபோன் பண்ணலன்னு சொல்ல டே அவகிட்ட ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசுகிறான் என்ன பண்ணுற எப்படி இருக்கான்னு எங்களுக்கு இங்கேருந்து ரொம்ப பக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதியும். யார் சொல் பேச்சையும் கேட்காம இவ ஏன் தான் இப்படி பண்ணுறாலும் அப்படியே என் அண்ணனுங்களை மாதிரியே அப்படியே இருக்கான். இவளும் கொஞ்சமாவது மாறி இருப்பான்னு பார்த்தா இவ அதெல்லாம் மாறுற மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கோமதி திட்டிகிட்டே இருக்காங்க. விடுங்கத ஏதாவது நான் ஃபோன் பண்ணி பேசினல அவள் சேஃபாக தான் இருக்கதா சொன்னான் ஒன்றும் பிரச்சனை இல்லைதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ராஜிக்கு தான் சில பிரச்சனைகளும் அந்த இருக்க டான்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக பிரச்சனைகள் எல்லாமே வரவும் செய்து இதை கதிர்கிட்ட சொன்னால் கதிர் உடனே நம்மளை கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லிடுவான். இல்லைனா அவனே கிளம்பி வந்து நம்மளை கூட்டிகிட்டும் போயிடுவான். இல்லை நம்ம இந்த போட்டியில் ஜெயிச்சு 10 லட்சம் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு சந்தோஷமாக சொல்லிட்டு நம்ம போகலாம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து இருக்கவும் செய்கிறாங்க. ராஜிக்கு கதிர் ஃபோன் பண்ணுறாங்க. ராஜியும் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி இங்கே வாயை திறக்கவே இல்லை. கதிருக்கும் எனக்கு தனியாக அனுப்புறது பயமாக இருக்குன்னு சொல்லி யோசனையில் தான் இருக்காங்க. அவள் குரலும் சரியில்லை பேச்சும் சரியில்லை எனக்கு என்னமோ பிரச்சனையில் இருக்காளோன்னு தோணுதனி நீங்கள் ஒரு தடவை அங்கே ராஜிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு மீனா கிட்ட சொல்ல ஆமாம் மீனா இம்புட்டு தூரம் தனியாக போயிருக்காளன்னு அங்கே தங்கமயிலும் சொல்ல சரின்னு எங்கள் மீனா தான் கால் பண்ணுறாங்க. மீனா கால் பண்ணும்போது ராஜியும் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது கதிரி இப்போ தான் ஃபோன் பண்ணான்னு சொல்ல அப்படியா சரி நீ என்ன பண்ண சாப்பிட்டியா இல்லையா எப்படி இருக்காங்க இடமெல்லாம் அதைப்படி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஸ்டே பண்ணியிருக்க இடம்லாம் சேஃப் தானே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நல்லா தான் இருக்கக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மீனா அக்கா கிட்டே சொன்னாலாவது இங்கே பிரச்சனை வந்துட்டு அவங்க கதிர்கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம். நீ என்கிட்ட எதுவும் மறைக்கலைல்ல உண்மையை தானே சொல்கிறேன்னு சொல்ல ஏன்க்கா அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உன் குரல் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அதனால தான் கேட்டேன்னு இங்கே மீனாவும் சொல்கிறாங்க. ராஜியும் இல்லைக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ராஜியும் கொஞ்சம் நேரத்தில் மீனா கால் கட் பண்ண இல்லை கதிர் நானும் நினைக்கிற மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ராஜி அப்படி எதுவும் எந்த பிரச்சனையிலையும் சிக்காத மாதிரி தான் இருக்கா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கதிர் கிளம்பி போய்ட்றாங்க. கதிர்க்கு ராஜி மேலே அம்புட்டு பாசம் இல்லை அப்படின்னு தங்கமயில சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மீனா யோசனையிலே தான் இருக்காங்க. ராஜி எதையும் மறைக்கிறா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கடவுளே அவன் நல்லபடியாக திரும்பி வந்துட்டா போதும் பிரச்சனை இல்லாமல் இல்லைனா இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை பெருசால வெடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மீனாவும் அங்கே இருக்க பிரச்சனைகளை வந்துட்டு இங்கே அவளை சமாளிக்கவே முடியலை. நிறைய லேடிஸ் வந்துட்டு இங்கே ராஜியோட சேர்ந்து புலம்பிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அவங்க கண்ட இடத்துல கை வைக்கிறாங்க. டான்ஸ் சொல்லித்தரோன்ற பேரில் ரொம்ப தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க. பேசாமல் போலீஸ்கிட்ட போயிடலாமான்னு சொல்லி கூட பேசுகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அங்கே நின்றுட்டு இருக்க அந்த டான்ஸ் சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர்ஸ் வந்துட்டு வராங்க. என்ன தனியாக மீட்டிங் போட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்ல உங்களுக்கு டான்ஸ் ஆட விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் ஆடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ராஜிக்கும் அங்கே வந்து நிற்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறேன்னு புரியலையா நான் தப்பாக நடந்துக்கிறேன்னு என்னை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க போல் நீங்கள் பேசினது எல்லாமே எனக்கு காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்ல இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படித்தான் இருப்பேன். அதையும் மீறி உங்களால் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா போய் தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்ல அதாவது அவங்க தங்கியிருக்க ரூமில் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே ராஜிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ராஜி மட்டுமே தான் இன்னும் அந்த மாதிரி எந்த சிக்கலையும் சிக்காமல் தனியாகவே தவிச்சிட்டு இருக்காங்க. அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க எங்கள் ராஜிலேருந்து எல்லாரும் ஷாக் ஆகி நிற்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யாரும் கேட்கலன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும் இதை அப்படியே நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லி எல்லாருமே அழுகிறாங்க. அப்போ இது உண்மையிலேயே நடக்கிற டான்ஸ் ஷோ கிடையாதா அப்படின்னு நினச்சி இங்கே எல்லாருமே புலம்பி தள்ள ராஜிக்கு பயங்கர அழுக வருது. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம தைரியமாக புத்திசாலித்தனமாக யோசிச்சா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். இவங்க டான்ஸ் ஷோ அப்படின்ற ஒரு பேரில் இங்கே பொண்ணுங்களை வரவழைச்சி தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்களே இது நாரி நடக்கக்கூடாது. பொண்ணுங்க தைரியமானவங்களாக தானே இருக்கணும் நாம் எதுக்காக அழுகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே நின்றுட்டு இருக்க பொண்ணுங்க கிட்டேலாம் போய் பேசவும் செய்கிறாங்க. நம்ம மேலே தப்பு இல்லாதப்போ நாம் கவலைப்படுறதுனால எதுவும் கிடையாதுன்னு சொல்ல இல்லை ராஜி எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ வெளியே போனால்
பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கும் தானே அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் யோசிக்கிறனால தான் அவன் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அதையும் தாண்டி நாம் எப்படி தைரியமானவங்க, அவனை விட எவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்படுறவனுங்கன்னு நாம் அவனுக்கு யோசிக்க கூடாதா என்ன அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கவும் செய்கிறாங்க. ராஜி அது போல் இங்கே டான்ஸ் ஷோக்கு வராங்க. வரும்போது அதே மாதிரி அந்த ஆள் வந்துட்டு தப்பாக பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறார். அதாவது கண்ட கண்ட இடத்துல கை வச்சு தொட்டு ஆடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ராஜி அதை சகிச்சுக்கிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ அந்த ஆள் இங்கே ராஜி பக்கத்தில் போய், என்ன நான் காட்டின வீடியோவை பார்த்து பயந்துட்டீங்க போல், சரி இன்னைக்கு நைட்டு அப்படின்னு சொல்லி இங்கே பேச வரும்போது ராஜி பயங்கர ஒரு கோவம். ஆனால் அதெல்லாம் இங்கே காட்ட முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் இந்த பொண்ணு ஓகேவான்னு சொல்லும்போது எனக்கு ஓகே தானே அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது நீங்கள் எல்லாம் டான்ஸ் ஷோ நடத்தலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, டான்ஸ் ஷோவா, அதெல்லாம் நாங்கள் இங்கே இதுக்கு நடத்த போகிறோம், எங்களுக்கு அது எந்த விதமான அவசியமும் இல்லையே, அந்த மாதிரி நடத்தி தான் எதையுமே பண்ணணும்னு எங்களுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எங்கள் ராஜியும் அப்படியே ஷாக்காகி நிற்க, பின் இதுக்காக எங்களெல்லாம் இங்கே வரவழைச்சி அப்படின்னு சொல்லும்போது, அப்படி போட்டால் தானே நீங்கள் எல்லோரும் வருவீங்க, இங்கே இருக்கிறதுலையே ஒரு ஹைலைட்டான ஒரு 4-5 பொண்ணுங்களை தானே நாங்களும் தேர்வு செஞ்சுருக்கோம். இப்போ அவங்களுடைய வீடியோ ஆடியோன்னா எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, அதை மீறி அவங்களால எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீங்கள் வெளியே சொன்னாலும் உங்கள் மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கே மிரட்டவும் செய்கிறாங்க. அப்போது எல்லாத்தையுமே இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்த எங்கள் ராஜி அப்படியே அதை போலீஸ் அதாவது பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுறாங்க. வெளியில் நிற்கிறவங்க எல்லாருமே இங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி வரவும் வளைச்சிட்றாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ரீச் ஆக கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே உடச்சிட்டே வராங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரையும் அடி பொதைச்சி பிச்சை எடுக்கவும் செய்கிறாங்க. உடனே ராஜியும், தைரியமான பொண்ணுமா நீ, உன்ன மாதிரி தைரியமாக எல்லா பொண்ணுங்களும் இறந்துட்டா பிரச்சனை யாருக்குமே வராது, இந்த மாதிரி கண்ட ஷோன்னு சொல்லிட்டு இங்கே பேப்பரில் விளம்பரம் படுத்துகிறாங்க, உண்மையாக இருக்குமா நினச்சி வெளியே வந்துடாதீங்க, அது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறது தானே தவிர மற்றபடி இது மாதிரி டான்ஸ் ஷோலாம் இங்கே கவர்மெண்ட் சொல்லி நடக்கிறது கிடையாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ராஜுவும், சாரி சார் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம், வீட்டில் இருக்கவங்க பேச்சையும் மீறி நாங்கள் வந்தது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்ல, சரிம்மா இருந்தாலும் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, இந்த மாதிரியான ஆட்களை பிடிச்சு கொடுத்துருக்க, இந்த மாதிரி எத்தனை இடங்களில் இந்த மாதிரி இவனுங்க ஃப்ராடுத்தனை பண்ணி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கானுங்கன்னு தெரியல, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க யாரும் இது வரைக்கும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஆனால் நீ புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இவங்களை பிடிச்சு கொடுத்த வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தாம்மா, 10 லட்ச ரூபா பரிசு கிடைக்கணும், இவ்வளோ தூரம் எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் இங்கே முன்ன உதாரணமாக இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறான்னு சொல்லி எல்லாருக்கும் போட்டாதான் மற்றவங்களும் இந்த மாதிரி பிரச்சனைகளில் சிக்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல, இல்லை சார் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸும் கேட்டுக்கிறதுனால இங்கே வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு நியூஸாகவே போட்டுறாங்க. இந்த மாதிரி ராஜு மாதிரி தைரியமாக செயல்படுற பொண்ணுங்களால தான் இன்றைக்கி பல இன்னல்கள் கொடுக்குற பசங்களையும் வந்துட்டு நாங்கள் பிடிச்சி உள்ள தள்ளுற அளவுக்கு வந்திருக்கோம். பொண்ணுனா இப்படி தான் தைரியமாக இருக்கணும், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, யோசிக்கலாம் குடும்பத்தை பற்றி யோசிக்கலாம், தனக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிக்கலாம், அந்த பிரச்சனையும் தாண்டி புத்திசாலித்தனமாக யோசிச்சு செயல்படுறதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் சார்பாக இவங்களுக்கு நாங்கள் 10 லட்ச ரூபா பரிசை இந்த பொண்ணுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த ராஜிக்கு வந்துட்டு கவர்மெண்ட் சார்பாக போலீஸே வந்து 10 லட்சம் பணத்தை எங்கள் ராஜி கையில் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. ராஜி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது உன்னுடைய தைரியத்துக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதனால் ராஜிக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. இந்த நியூஸ் வைரலாக போக இதை ஃபோனில் பார்த்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ராஜியை பற்றி நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நியூஸில் பார்க்குறாங்க. நான் அப்போவே நினச்சேன் அவளுக்கு ஏதோ உங்கள் பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்ல, இங்கே ஒன்றே கோமதியும் பாண்டியனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ராஜியும் வந்துட்டு அடுத்த நாளே சென்னையிலேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாருமே இங்கே வெளியில் வந்து நிற்க, நாங்கள் சொல்கிறத கேட்காம சொல் பேச்சை கேட்காம இப்படி வீட்டை விட்டு போனல, அங்கே போய் என்னடி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது, உன்னுடைய தைரியத்தை நினச்சி சந்தோஷப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை பிரச்சனை வேறு மாதிரி போயிருந்தால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு இங்கே கோமதியும் கேட்குறாங்க. அத்தை அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லும்போதும், போதுண்டி பேசாத, உன் குடும்பத்தில் இருக்கவங்க எங்களை கேள்வி கேட்கணும், அதானே உன்னுடைய எண்ணம், அதானே உன்னுடைய ஆசைன்னு சொல்ல, இங்கே பாருங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், நானாக விருப்பப்பட்டு தான் இங்கேருந்து போனேன், என்னை இந்த வயிற்றில் யாரும் கட்டாயப்படுத்தியெல்லாம் அனுப்பி வைக்கல, தேவையில்லாமல் என்னக்காக பேசுகிறேன்னு சொல்லி நீங்கள் யாரும் அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு தான் வீட்டில் நின்றுக்கிட்டு வெளியில் நின்று பார்த்துட்ருக்கேன். தான் அம்மா அப்பத்தானே எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லிட்டு உள்ளே வராங்க. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அடியே பேசிக்கிட்டே இருக்க உள்ளே போயிட்டே இருக்கேன்னு சொல்ல, அத்தை நான் தான் எந்த பிரச்சனையிலும் இல்லாமல் வந்துட்டேன்ல, உங்கள் பேச்சை கேட்காம போனது தப்பு தான், எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்காம ஒரு இடத்துக்கு தான் நானும் போனேன், அதை யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, யார் இடத்த நடத்துகிறாங்கன்னு எந்த டீட்டெயில்ஸுமே அந்த பேப்பர்ஸில் சரியாக இல்லை, அதுக்காக தான் உன்னை நான் போக வேண்டாம்னு சொன்னேன், நீ பேச்சு கேட்காம நீ போனது தப்பு தானே ராஜின்னு சொல்ல, தப்பு தான், எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் எதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்போதுமே பண்ண மாட்டேன்னு சொல்ல, என்னப்பா
ஏதாவது ஒன்று கிடக்கும் நான் தான் என்னப்பா பண்ணுறதுன்னு அங்கே செந்திலும் சரவணனை கேட்குறாங்க. பாண்டியன் எதுவுமே பேசலை. மாமா நான் மன்னிச்சிருங்க மாமான்னு ஓடி போய் காலைல விழுக, இங்கே உன்னுடைய தைரியத்தை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இந்த மாதிரி நடந்துருச்சேன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு எனக்கு எதுவுமே புரியலப்பான்னு சொல்ல, மாமா என்னை பாராட்டி எனக்கு 10 லட்சம் ரூபா பரிசு கொடுத்துருக்காங்க மாமான்னு சொல்ல, கடைசியில் நீ போனதை சாதிச்சுட்டு வந்துட்டல நீ அப்படின்னு சொல்ல, அத்தை நான் என்னமோ டான்ஸ் ஷோவில் வின் பண்ணி 10 லட்சம் பரிசு வாங்கின மாதிரி பேசுகிறீங்க, அது என்னுடைய தைரியத்துக்கு கிடைத்த பரிசு அத்தை அப்படின்னு சொல்ல, நான் ஒரு பெரிய கும்பலே பிடிச்சி கொடுத்துருங்க அத்தை. அவங்க என்கிட்ட மட்டும் இல்லை என் கூட வந்த பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்லை, பல இடங்களில் பல பொண்ணுங்கள்கிட்ட இங்கேருந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருமே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க எப்படி 200 பேருக்கு மேலே இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு எங்கள் கோமதியை இன்னும் பெரிய ஷாக் ஆகுறாங்க. ஏன் மீனாவுமே அதிர்ந்து போய் நிற்க, இது நான் கதிருக்காக தான் மாமா போனேன் அப்படின்னு சொன்னதும் கதிர் கண்கலங்கி நினைக்கிறாங்க. கதிருக்காக எதுக்குப்பா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போனேன்னு அங்கே நின்றுட்டு இருக்க செந்தில் கேட்க, இல்லை மாமா ட்ராவல்ஸ் வைக்கணுன்றது கதிரோட ஆசை. லோன் கேட்டு எங்கேயுமே கிடைக்காதப்போ தான் இந்த விளம்பரத்தை நான் பார்த்தேன். அதனால தான் எனக்கு போகணும்னு தோணுச்சு. அதனால தான் மாமா நான் போனேன்னு சொல்லி ராஜி சொல்ல, ராஜி மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டான்னு சொல்லி எங்கள் நின்றுட்டு இருக்க பழனிவேலும் சரவணனும் சொல்கிறாங்க. உனக்காக எதையுமே செய்யணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல, கதிர் எதுவுமே பேசாமல் கண்கலங்கிப்படி உள்ளே போக பின்னாடியே ராஜியும் போகிறாங்க. இல்லை கதிர் அது நான் தான் சொன்னல எனக்காக நீ ரிஸ்க் எடுத்து போக வேணாம், அந்த பணம் எதுவுமே எனக்கு வேண்டான்னு, நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியான்னு சொல்லி கேட்க, இல்லை கதிர் நான் அப்படி சொன்னாலும் நீ விட்டுருக்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் உனக்காக இந்த பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கல, தயவு செஞ்சு இதை வாங்கிக்க, இதை நீ வாங்கிக்கிட்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாங்கிக்கலன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட எப்போதுமே பேச மாட்டேன்னு சொல்லும்போது கதிர் அப்படியே அதிர்ந்து போய் ராஜியை கண்கலங்கி பார்க்குறாங்க. அங்கே உனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலைன்னு கேட்க, ஒருவேளை சொன்னால் நீ கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்ப, இல்லைனா இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துருவோன்னு பயத்தில் நீ என்னை வர வச்சிருப்பேன். ஆனால் நான் கடைசியில் பிரச்சனையிலேருந்து அந்த பொண்ணுங்களை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்ல, இங்கே தன்னையும் அறியாமல் கதிர் கண்கலங்க ராஜி போய் கண்ணீரை தொடச்சிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அது கதிர் கையில் இருக்கவும் செய்து. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க.